Hello guys, welcome to my channel YCD Innovation. Today we are going to see about how to connect switch and socket and wiring connection, tips and tricks and installation. Don't skip our channel video. Please don't forget to subscribe our channel guys. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டம்மியாக இருந்தது. 2 சாக்கெட்டு, 2 சுவிட்சு, ஒரு சுவிட்ச் வந்து மேலே கண்ட்ரோலுக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 ஆம்ப்ஸ் வந்து தேவைப்படுது. ப்ளஸ் அதுக்கான சுவிட்சஸ் இருக்குது. நான் இது எப்படி இன்சர்ட் பண்ண போகிறேன், இதில் ஒயரிங் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்ற போகிறேன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே இது மாதிரி டம்மிலாம் இருக்கும். இந்த டம்மிலாம் நம்ம எடுத்துட்டோம். ஸ்பேஸ் இருந்தது, அதனால தான் இது மாதிரி. இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஃபினிஷிங். இந்த கம்பெனி கேட்டு, இந்த மாடல் கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆஃப் பண்ணியிருக்கேன். மெயினோட ஒயர், கரண்ட் ஒயர் வந்து இங்கே இருக்குது, இந்த சுவிட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த சாக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து 720 ஒயர், 2 ஒயர் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ப்ராப்பரான கனெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்படியும் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து இந்த சுவிட்சு வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்துங்க. 1 2 3 4 சுவிட்ச் இருக்குது. இந்த 4 சுவிட்சுக்குமே வந்து இந்த கரண்ட் ஒயர் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். இப்போ நான் இந்த கரண்ட் ஒயர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். கரண்ட் அடிக்கல, லைட்டாக டச் பண்ணி பார்க்கணும். அப்படியே எடுத்தவொடனே பிடிச்சிடக்கூடாது. கரண்ட் ஒயர் எங்கே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சுக்கு பாட்டம் சைடில் தான் வந்து இது வந்து கொடுப்பாங்க. ஓகே, இது கூடவே இன்னொரு ஒயர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா இங்கே மற்ற சுவிட்சுக்கெலாம் கரண்ட் போகணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ரொம்ப துருப்பிடிச்சி போய் முறுக்கலாக இருந்தது. அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒயர் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஒயர் வந்து எப்பயுமே வந்து பெரிய எக்யூப்மெண்ட்டு, இங்கே வந்து பெருசு 16 ஆம்ப்ஸ்லாம் இருக்குங்களா, அந்த இடத்துல தான் வந்து இந்த மெயின் ஒயர் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து சுவிட்சில் பாட்டமில் கீழே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே கொடுத்துக்கிறேன். கரெக்டாக இன்செட் அழகாக பண்ணணும். அந்த கம்பிலாம் வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு டைட் பண்ணணும். பண்ணும்போது ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட் ஒயர் எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னா, இந்த சுவிட்சுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பெரிய ஒயர் மூலமாக கொடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னா, மற்ற சுவிட்சுக்கெலாம் வந்து போகணும். ஆல்ரெடி இப்போ இந்த சுவிட்சுக்கு வந்து கரண்ட் ஒயர் கீழே கொடுத்துட்ருக்கு. பாட்டம் ஒயர் இந்த ஒயருக்கு வந்து இங்கே கொடுத்துட்ருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாட்டமுக்கும் வந்து இப்போ நம்ம கரண்ட் வந்து கொடுத்துட்றோம். இப்போ கொடுக்கலாம் இல்லைங்களா? இப்போ இந்த ஒயரை நீங்கள் இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் எடுத்து போய் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஒயரு இங்கேருந்து லூப் ஆகிட்டு இங்கே வருது கரண்ட்டு, இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே வருது. ஓகேங்களா? மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகுது. ஸ்க்ரூ நல்லா லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒயர் வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே போகும். கரெக்டாக உள்ளே போயிடுச்சுங்களா? இந்த பக்கம் லைட்டாக வெளில வந்துருக்கும், தெரியும் பார்த்தா. கரண்ட்டு நேராக இங்கே வந்துடுது. ஓகேங்களா? இங்கே இருக்கிற கரண்ட்டு இங்கே வந்துட்டு இந்த சுவிட்சுக்கு வருது. இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சுக்கு போகுது, இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சுக்கு போகுது. இப்போ வந்து லைன் ஒயர் வந்து இங்கே கரண்ட்டு வந்து இந்த சுவிட்சுங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போது இந்த சுவிட்சில் வந்து கரண்ட் இருக்குது, கீழே இருக்குது. இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இது ரெண்டும் க்ளோஸ் ஆக போகுது. அப்போ இங்கே இருக்கிற கரண்ட்டு தூக்கி இந்த சாக்கெட்டு கொடுக்க போகிறேன். லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? லைனு நியூட்ரல் இருக்குங்களா, அப்போது இங்கே கொடுக்க போகிறேன். இதிலேருந்து எடுத்து இங்கே கொடுக்க போகிறேன். கரண்ட் ஒயருக்கு வந்து ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கனெக்ஷன் வந்து உள்ளே முறுக்கும்போது, டபுள் ஒயராக இருந்தால் சிங்கிளாக வச்சு 2த்தையும் ஒன்றா முறிங்க. சிங்கிள் ஒயராக இருந்தால் இந்த மாதிரி முறுக்கிட்டு
மடிச்சுட்டு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மடிக்கும் போது கேர்ஃபுல்லாக மடிக்கும். இப்போ இந்த ஒயரிங்கை கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர் இது. இப்போ 2 ஒயராக முறுக்கிறதுனால நான் மடிக்கலை. ஓகேங்களா? இப்போ இது எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு இங்கே நிறைய இடம் இருக்குது, எங்கே வேணால் கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த பெரிய சுவிட்ச் எங்கே இருக்கோ, சாக்கெட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான கரண்ட்டு இதுலேருந்து எடுக்கலாம். அப்போ வந்து இந்த இடத்துல கொடுத்தது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஒயர் இருக்கு இல்லைங்களா, இங்கே நியூட்ரல் ஒயர் வந்து கழட்டி விட்டுருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரல் தேவைப்படும். எங்கெல்லாம் சாக்கெட் இருக்கோ அங்கெல்லாம் நியூட்ரல் தேவைப்படும். இங்கே ஒரு நியூட்ரல், இங்கே ஒரு நியூட்ரல், அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி இங்கே நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் இந்த இடத்துல 2 இடத்துல கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட ஒயர், நியூட்ரல் ஒயர் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த 3 சாக்கெட்டுக்குமே போயிடுச்சு. இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே க்ளோஸ் ஆகும், இங்கே கரண்ட் வரும், இங்கே கரண்ட் ஆகிட்டு இந்த சாக்கெட்டுக்கு வந்து கரண்ட்டு போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கரண்ட் வந்து கொடுத்து வச்சிட்டேன். இப்போ இங்கே சுவிட்சு போட்டால் தான் இந்த இடத்துக்கு வந்து கரண்ட்டு வரணும். இந்த இடம் கரண்ட் வந்தால் இங்கே வந்து கரண்ட் போகும். அப்போ ஆல்ரெடி இங்கே நியூட்ரல் வந்து டேரெக்டாக இருக்கும், கரண்ட் இங்கே போகும். நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், இன்னும் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து ஒயர் வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க, கம்பியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிடும், எந்த நேரத்தில் காண்டாக்ட் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒயரில் போகிறது நல்லாவே இருக்கும். இது வந்து பழைய காலத்து ஒயரிங் இது. ஓகே, இங்கேருந்து எர்த்து ஒயரிங் வருது, இங்கேருந்து இங்கே போகுது. இதை நீங்கள் இங்கே கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், இல்லை இங்கே கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு ஒயர் இதில் வந்து லூப் பண்ண போகிறோம். எர்த்து வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும், மிக்ஸி, கிரைண்டரு, ஏசி, எதுவாக இருந்தாலும் சார்ஜர், அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா பழுதாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பாடி ஆகும், இல்லை ஷார்ட் ஆகிட்டு பக்கத்தில் இரும்பில் பட்டும் நம்ம தொட்ட உடனே கரண்ட் அடிக்கும். அந்த ஷாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண தான் இந்த ஒயர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒயர் எப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூமி கீழே வந்து இதை வந்து அடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகுனா வரக்கூடிய கரண்ட்டு வந்து பூமியில் வந்து போயிடும். ஒயர் கொஞ்சம் நீட்டாக விட்டுருவோம். பூமிக்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த கரண்ட்டு பாதிப்புலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டோர்லாம் வந்து கரெக்டாக இந்த ஒயர்லாம் கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் ஆன் பண்ணிட்டு வந்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீடிங்லாம் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த சுவிட்சு வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். அதில் எந்த எக்யூப்மெண்ட் போகிறோமோ இதில் வந்து பவர் வந்துடுச்சு. நீங்கள் எது மாற்றி போட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.